தமிழர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அப்போ கருணாநிதி முதலமைச்சர், அவரும் ஏமாற்றுகிறார், ஜெயலலிதாவும் ஏமாற்றுகிறார், இங்க இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் ஏமாற்றுகிறார். அதுல ஒரே ஒரு ஆண்மகனை நம்ம அவனை மானசீகமாக வரலாறு நினைத்து பெருமைப்பட வேண்டும். யார் அந்த ஆண்மகன்? அங்கானூர் ஆண்மகன், ஊதாச்சட்டை ஆண்மகன். யாரு? விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன். அங்கனூர் தங்கம். இந்த அங்கனூர் தங்கம் தான் ஈழ போராட்டத்தை கடைசி வரை நீங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய உணர்ச்சிக்கு வடிகாலாக இருந்தவர். குளம்பட்டியில சாகும் வரை உள்ளவர் தான். திலீபன் எப்படி உள்ளாவது அதே போல சாக போறையா ஈழ போராட்டம் நிக்கணும், சாக போறவன் இந்த அங்கானூர் தங்கம் சாக வரை உண்ணாமல் உட்கார்ந்து. அப்போ இந்திய அரசு கொஞ்சம் கூட இதை பற்றி கவலைப்படவில்லை. சிறுத்தைகள் நீங்க பலாயிரக்கணக்கான போராட்டம், பஸ் ரயில் மறிக்கலாம். அதுல 100க்கும் மேற்பட்டவன் குண்டா சிலை என்ன சிலை அடைக்கப்பட்டான். இவர் 100 ஆண்டு காலம் வாழணும். சனாதனத்தினுடைய சிம்ம சொப்பனம் கேட்டீங்கன்னா நம்ம அங்கனூர் தங்கம். இவர் மட்டும் இல்லைன்னா ஈழ போராட்டத்தினுடைய வடிவத்துல தமிழினமே துரோகி என்று வரலாற்றில் முத்திரை குத்தப்படும்.